4ல ஃபிஃப்த் சம்மு 3 செட்டை கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்டர்செக்ஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 3 செட்டும் விரிவாக இல்லை நமக்கு இல்லையா, நம்ம அதை வந்து அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ எடுத்துக்கிறேன். ஏ எடுத்துக்கிட்டா இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் பிலாங் டு 2n இல்லையா, எக்ஸ் பிலாங் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் என்னது, 0லேருந்து 1 2 3 அந்த நம்பர் எதுக்குள்ளே இருக்குது, 4க்குள்ளே இருக்குது இல்லையா, அப்போ 4க்குள்ளே எக்ஸ் வேலையை கண்டுபிடிக்கிறான். எக்ஸுக்கு ஈக்குவல் டு முதல்ல 2/0 போட்டால் 1, அப்புறம் எக்ஸ், அப்புறம் 2/1 போடுறேன் 2, 2/2 போடுறேன் 4, 2/3 போடுறேன் 2 to 0 1 2 3 8 வருது. அப்போ 8 சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 2/n இல்லையா, எண்ணுக்கு 50 தான் அந்த ஹோல் நம்பரை கொடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த ஹோல் நம்பரோட வேல்யூ ஒன்று ஒன்றா போட்டுனே வந்தால் அந்த வேல்யூ வந்துருச்சு. அப்போ ஏங்கிற செட்டு எப்படி இருக்குது அப்படின்னா 1 2 4 8 ஆயிடுச்சு. இப்போ பி செட்டுக்கு வருவோம். பி எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2n, இது பி செட்டு. எக்ஸ் ஈக்குவல் டு 2n, n வந்து என்னது, நேச்சுரல் நம்பர் இல்லையா. நேச்சுரல் நம்பர் எதில் ஆரம்பிக்கும், 1ல் ஆரம்பிக்கும் இல்லையா. 1 2 3, இங்கே எது வைக்க 4, நம்பரு 4 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் போட்டுன்னு வரேன். போட்டு வந்தால் என்ன வரும் பாருங்கள், எக்ஸு ஈக்குவல் டு 2/1 2 2/3 2 into 2 4 2 into 3 6 2 into 4 8 இல்லையா. அப்போ இது பியோட வேல்யூ என்ன வந்துச்சு, செட்டு 2 4 6 8. சியோட செட்டை கொடுத்துட்டோம் இல்லையா, எங்கே ஏற்கனவே கொடுத்துட்டோம். சி ஈக்குவல் டு 0 1 2 5 6. ஏவோட செட்டு இப்படி எங்கே எழுதிக்கலாம், ஏங்கிறதுனது 1 2 4 8 ஆச்சுங்களா. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதை ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு சம்மு. ஓகேங்களா. முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ப்ராக்கெட் இது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறேன். எல்ஹெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறேன். ஏக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க. அதாவது சேம் காமன் நம்பர்ஸு 2 4 8 2 4 8. அப்புறம் இந்த வேல்யூ எடுத்து சியோட இன்டர்செக்ஷன் பண்ணுறேன். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு சியோட இன்டர்செக்ஷன் பண்ண எது காமன் பாருங்கள், 2 மட்டும் தான் காமன் இல்லையா. 2 ஆர்ஹெச்எஸ் எடுத்தோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இல்லையா. பி இன்டர்செக்ஷன் சி முதல்ல கண்டுபிடிப்பேன். பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் காமன் டேர்ம்னா பாருங்கள் 2ம் 6ம் 2,6 ஓகேங்களா. அதை ஏவோட இன்டர்செக்ஷன் பண்ணுறேன். ஏவோட காமன் டேர்ம்ஸ் பார்க்குறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏவோட காமன் டேர்ம் பார்த்தோன்னா வரும். இங்கே பி இன்டர்செக்ஷன் டி சி வந்து 2 6, ஏவோட காமனாக பண்ணால் 2 6 தானே அங்கே இருந்துச்சு, 2 மட்டும் தான் காமன். இப்போ 2 தான் காமன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.